உண்மையாலுமே கர்ம வீரர் காமராஜ் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள். இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 பேசினேன் அப்படின்னு போகாம திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா, அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா? குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல, ஆனா திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கு தயாரா? ஆனா வர மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளை கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க. நாளானிக்கு திமுக இருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில போய் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க. அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள். இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம், கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது. வேற எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமில்ல சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள்.